ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அன்சேஃபான என்விரான்மெண்ட்டில் இருக்குன்னு அந்த குழந்தைக்கு ஃபீல் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை எப்படி திங்க் பண்ணணும்னா, ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் அப்படின்னு திங்க் பண்ணும். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு குழந்தைய கொண்டு நீங்கள் காட்டில் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹியூமன்ஸே இல்லாத ஒரு இடத்துல அந்த குழந்தை வளருது அப்படின்னா, அந்த குழந்தை அந்த காட்டில் இருக்கக்கூடிய நிறையா மிருகங்களை பார்க்கும். அந்த மிருகங்களை பார்க்கும்போது ஓகே, அந்த மிருகத்திட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து மரம் ஏற பழகும். அதுக்கப்புறம் தனக்கான ஃபுட்டை வந்து அதுவே தேடி தேடி போய் சாப்பிடும், எல்லாத்தையும் பண்ணும். ஸோ ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வைவல்காகவே அந்த காட்டில் இருக்கும். மனுஷங்களே அது மீட் பண்ணவே பண்ணாது. அந்த மாதிரி ஐசோலேட்டடாக தன்னோட சர்வைவல் மட்டும்தான் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு தாட்டில் அந்த குழந்தை வளரும். இப்போது அந்த குழந்தை அடல்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இந்த மனுஷங்க வாழக்கூடிய இந்த பகுதிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போவும் அந்த குழந்தை வந்து பயங்கர நார்சிஸ்டிக்காக தான் இருக்கும். அதாவது நார்சிஸ்டிக் இஸ் நத்திங் பட் ஐ ஹாவ் டு சர்வைவ், ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் மோர் தென் எனி ஒன், மை லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறது தான். ஏன்னா அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டடாக தன்னோட வாழ்க்கை தான் கையில் தான் இருக்குது, தன்னை தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், வேறு யாருமே ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலே அந்த குழந்தை வளர்ந்தனால மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அந்த வாழ்க்கையை பார்க்கவே பார்க்காது. அதனால் எதுனாலும் லைஃப்பில் யார் கிடைச்சாலும் அவங்க எல்லாரையும் வச்சு எப்படி சர்வைவ் ஆகலாம் அப்படின்றது தான் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அதால் லவ்வே பண்ண முடியாது. ஏன்னா அந்த லவ்ன்ற ஒரு கான்செப்டே அதுக்கு சின்ன வயசுலேருந்து எப்படின்னே தெரியாத அளவுக்கு அது பிரெயின் வந்து ஒயர் ஆகிருக்கும். பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வளர்க்க வேண்டியது, பயங்கர எம்பத்தி அந்த குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டியது, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தையும் கொண்டும் ஒரு டீப்பான ஷேமு, ஒரு எம்டினஸை வந்து அந்த குழந்தைக்கு ஃபீல் பண்ண வச்சிடவே கூடாது.